அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான ஈஸ்டர் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான ஈஸ்டர் வாழ்த்துக்கள். உயிர்த்த கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் செயல்பட வேண்டும் என்று ஆசிக்கின்றேன், செபிக்கின்றேன். இந்த தொடர்பாடலில் ஒரே ஒரு வரியை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். வழியில் என்ன கண்டாய் மரியே? வழியில் என்ன கண்டாய் மரியே? உயிர்த்த கிறிஸ்துவை கண்டேன். என்னுடைய பணி வாழ்வில் துவக்கத்திலிருந்தே மறையுரை, பாடல்கள் இவைகளை சகோதரராக இப்படி பிரதராக இருக்கும் பொழுதே ஆர்வத்தோடு செயல்பட்டு அதை சேர்த்து வைப்பது உண்டு. ஏதாவது ஒரு பாடல் வந்து அப்படி தூசியை காற்றுல பறக்க விட மாட்டேன், சேர்த்து வைப்பது உண்டு. இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், நானும் உங்களை போல இங்கு பிரதராக வந்தேன் அரியாங்குப்பத்துக்கு. ஃபாதர் பெருத்தே இருக்கும் பொழுது நான் இங்கு பிரதராக வந்தேன். இந்த ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது இல்லையா, அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். புதுநன்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்தேன், பாட்டு சொல்லி கொடுத்தேன். அப்படி நீங்களும் ஒரு நாள் இங்கே பங்கு சாமியாராக வருவீங்க. அப்போ இதை விட பங்கு வளர்ந்துருக்கும். ஒருவேளை எங்கே பார்த்தாலும் ஏசியாகவே இருக்கலாம், கதவெல்லாம் சாத்தி கண்ணாடி போட்டு. இப்போ நம்ம துவங்கிட்டோம் இல்லையா, ஆராதனை கோயிலில் ஏசி இருக்குது அல்லவா, அப்படியே வந்துடும். எல்லாம் இன்னும் வசதிகள் வாய்ப்புகள் பெருகும். சரி, இப்போ நான் சொல்ல வந்து எதுக்குன்னா, அணிலாடி பங்கில் நான் இருந்த பொழுது அது பெரிய கோவில். படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போ என்னுடைய 40வது வருஷத்து ஜூபிலிக்காக அந்த படத்தை போட்டாங்க. பெரிய கோவில், நிறைய பங்குகள், நிறைய கிளை பங்குகள், பள்ளிக்கூடங்கள், நிறைய நம்முடைய MEP ஃபாதர்ஸ் வெள்ளக்கார சாமியாருங்க நிறைய பள்ளிக்கூடங்களை முதலில் கட்டினார்கள். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும். அங்கே இருக்கிற வாத்தியார் தான் கேட்டகிஸ்ட், வேதியர். அவர் வாத்தியாராகவும் இருக்கணும், பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் மந்திரம் சொல்லிக் கொடுக்கணும், வேதம் சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கேட்டகட்டிக்கல் ட்ரைனிங் சென்டர், டீச்சர் ட்ரைனிங் சென்டர் எல்லாம் அருள் தந்தை தாமஸ் கவான் டஃபியினுடைய தீர்க்க தரிசனமான எண்ணத்தில் உருவானது. அப்படி கிராமமாக இருக்கும். அந்த பங்குக்கு நான் பங்கு தந்தையாக போன பொழுது இதே தாக்கம். அப்போ ஒரு பெரிய வேன் வச்சுருப்பேன். அது கலரே ஒரு மாதிரி ரஸ்டிக் கலர், சிமெண்ட் கலர். அதை பார்த்தோன்னே கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஃபாதர் புள்ள பிடிக்கிற வேன் மாதிரி வச்சுருக்கிறீங்க? ஆம், புள்ள பிடிக்கிற வேன் இல்லை, மனிதர்களை பிடிக்கிற வேன் அப்படின்னு சொல்வேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலிகளுக்கு செல்லும் பொழுது நான் உதவி தந்தை, என்னோட சேர்ந்து கேட்டகிஸ்ட்டு, ஒரு சிஸ்டரு, ஒரு 4-5 பிள்ளைங்க, சின்ன சாமியாரோட சேர்ந்து ஒரு வாத்தியார், ஒரு சிஸ்டரு, 4-5 பிள்ளைங்க. பூசைக்கு போய் சின்ன சாமியார் அந்த செட்டையும் முன்னாடியே இறக்கி விட்டுடுவேன். நான் தூரத்துக்கு போய் பூசை வச்சுட்டு இந்த பங்குக்கு வந்துடுவேன். அந்த கிளை பங்கு கொஞ்சம் பெரிய பங்காக இருக்கும். வந்து அந்த வேன்லேயே எல்லாம் செட்டப்பாக வச்சுருப்பேன். ஒரு டிவி, ஒரு டெக்கு, ஒரு ஆம்பிளிஃபையர், 2 ஸ்பீக்கர், ஒரு மைக்ரோஃபோன் வச்சு ஜீசஸ் ஆஃப் நாசரேத் அப்போ தான் வந்த கேசட், ஆங்கிலத்தில் தான். அதன் பிறகுதான் லாவி ஸ்டுடியோவில் அவர் நாசரேத் இயேசு தமிழில் அந்த சிடியெல்லாம் உருவாக்கினார். அந்த சிடி கூட கிடையாது. ஒருத்தர் வந்து கேட்டார், ஃபாதர் மரக்காணத்துலேருந்து கிளீட்டஸ் நான் மக்களுக்கு போட்டு காட்டணும், உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. 2 செட்டு இருக்குது. அதை போட்டு பிச்சு நாங்கள் வீடியோ பாட்டு எடுத்து கந்தலாக போச்சு. ஒழுங்காக ஓட மாட்டேங்குது, கம்ப்யூட்டரில் இருக்கிறது தான், அது கூட காப்பி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம். அதுலேருந்து காட்சிகள். அப்போ அந்த ஆங்கிலத்தில் அந்த படத்தை போட்டு காட்டும் பொழுது நான் தமிழில் விளக்கம் கொடுக்க வேண்டும். இங்கிலீஷில் இந்த படம் ஓடும், மைக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம் என்ன சொல்லப்பட்டது என்று அத்துப்படி, பிலாத்து சொன்னது, ராயப்பர் சொன்னது, இயேசு சொன்னது ஆங்கிலத்தில் வரும், நான் தமிழில் சொல்லுவேன். ஆங்கிலத்தில் வரும், தமிழில் சொல்லுவேன். அப்போ இந்த காட்சி
மரிய மதலேனாளுடைய காட்சி. மரிய மதலேனாள் காட்சி வந்த பொழுது உடனே இயேசு என்ன சொல்வார்? போய் என் சகோதரனிடம் சொல், கலிலேயாவில் போய் சொல் அப்படின்னார். ஆகவே மரிய மதலேனாள் வேகமா ஓடி வருவாங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, வந்து கதவை தட்டுவாங்க. நம்ம வீரப்புலிகளுக்கெல்லாம் பயம், கதவை சாத்திட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்போஸ்தலர்கள் ஐயோ மறுபடியும் போலீஸ் வந்துடுச்சோ, மெதுவா போய் பார்ப்பாங்க. போலீஸ் இல்லை, நம்பாளு தான், மரியா வந்திருக்கிறா. அப்படியா? கதவை திறந்துட்டு கதவை சாத்திடுவாங்க. அந்த மரியா உள்ள வந்ததும் அப்படியே கண்ணு நில குத்திக்கிட்டு மேல பார்த்த மாதிரி, ஆண்டவரை கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ பார்த்த பார்வை ஒரு மாதிரி கண்ணு பிறண்டு போனதெல்லாம் பார்த்துட்டு சுத்தி இருக்கிறாங்களே அப்போஸ்தலர்கள் கண்ணால பேசிக்கிட்டாங்க. நட்டு கலண்டு போச்சு போல இருக்குது, ஆண்டவரை இவ்வளவு தூரம் கஷ்டமா பார்த்ததுனால புத்தி பேதலித்து விட்டதோ அப்படின்னு கண்ணாலையும் பேசிக்கிறாங்க, உதட்ட பிரிக்கிறாங்க. மரிய மதலேனாளுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க நம்பணும்னு சொல்றதுக்காக நான் வரல, ஆண்டவர் பணித்தார், உங்களிடம் சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன், நம்பினா நம்புக, நம்பாட்டி போல அப்படின்னு சொல்லி கதவை டவார் அடிச்சுட்டு போவாங்க. அற்புதமான காட்சி. நசரேத்து இயேசு அந்த வீடியோ திரைப்படத்தில் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. எனக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார், ஆண்டவரை கண்டேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திருப்பி நான் வந்து நெல்லித்தோப்பு பேராலயம் பசிலிக்கால வந்து அன்பொலி டிவி ஆரம்பிச்சோன்னே இன்றைய நற்செய்திக்கு ஒரு பாட்டு போடணும், வீடியோ பாட்டு போடணும். தினமும் முந்தின நாள் ராத்திரி இந்த பிரிட்டோன்ற ஒரு தம்பி, இதெல்லாம் படித்த தம்பி வந்துடுவார், ஒரு நோட்டு கையுமா வந்துடுவார். ஃபாதர் நாளைக்கு என்ன நற்செய்தி? மரியாள் இயேசுவை கண்ட நற்செய்தி. அது முன்னாடியே பண்ணிவிடும், ஏன்னா ஈஸ்டர் இல்லையா, ஈஸ்டர் மண்டே என்ன பாடணும். அப்போ ஒரு பாட்டு சொல்லுங்க. யோசிச்சு பார்ப்பேன் என்ன பாட்டு. ஒரு பாட்டு கண்டுபிடிச்சேன், ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாட்டு தெரியுமா? கண்டேன் என் கண் குளிர கர்த்தரை நான் கண்டேன் என் கண் குளிர. அந்த பாட்டை தேடி கண்டுபிடிச்சு நெட்டிலையோ மனவை.comலையோ எங்க இருக்குதோ தேடி கண்டுபிடிச்சு இதான் பாட்டு, இந்த பாட்டுக்கு நீ வீடியோ போடு, அன்பளியில வரும், அடுத்த நாள் வரும் இந்த நற்செய்திக்குரிய பாட்டு. இப்படி உருவாக்கம் நிறைய, தினம் தினம் இரவு உழைப்பு, ஒரு பாட்டு. கண்டேன் என் கண் குளிர, ஆண்டவரை கண்டேன். எந்த ஆண்டவரை இவர்கள் கொன்றார்களோ அந்த ஆண்டவரை நான் கண்டேன். அப்போஸ்தலர்களா பயந்துகிட்டு, உயிருக்கு பயந்துகிட்டு, கதவை மூடிக்கிட்டு இருந்தவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க, புத்தி பேதலிச்சு போச்சோ, நட்டு கலண்டு போச்சோ அப்படின்னு. யாரை பார்த்து? மரிய மதலேனா பார்த்து. இன்னைக்கு அப்படித்தான் செய்யறோம். யாராவது ஒருத்தர் தைரியமா ஏதாவது செஞ்சாங்கன்னா உடனே நம்ம கமெண்ட் அடிக்க வேண்டியது இருக்கவே இருக்கு. நமக்கு நாக்கு விளாச வேண்டியது கமெண்ட்ஸ். போப்பானவர் பெரிய வியாழக்கிழமை செஞ்சாரே ஒரு சாட்சியம். என்ன அற்புதம், என்ன அற்புதம். பாதம் கழுவும் சடங்கு யாருக்கு போய் செய்தார்? ரோமையில அகதிகள் வாழ்கின்ற இடத்தில அந்த அகதிகளை அழைத்து அவர்களை அமர வைத்து அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அதில் ஒருவர் முஸ்லிம் பெண்மணி, ஒரு நீக்ரோ ஆப்பிரிக்கா நாட்டு பிரஜை ஒருத்தர். அந்த ஆப்பிரிக்கா நாட்டு கருப்பு காலை கழுவி தொடச்சிட்டு முத்தம் கொடுக்கும் போது அந்த மனுஷன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. இது அல்லவா சாட்சியம்? போப்பாண்டவர் பயப்படல. ஐயையோ இப்படி செஞ்சா என்ன கமெண்ட் அடிப்பாங்களே, என்ன ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களே, இந்த டாக்மாட்டிக்ஸ் அந்த பலவிதமான மாரல் தியாலஜியன்ஸ் எல்லாம் இது சரியல்ல, கேனன் லாவில் இப்படி இல்லை, சட்டத்தில் இப்படி அல்ல, போப்பாண்டவரே ஏன் இப்படி செய்தீர்கள் கேள்வி கேட்க முடியுமா? ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. போப்பாண்டவர் கேள்வி கேட்கறதுக்கு யார்? அப்படித்தான் ஏற்கனவே அவர் ஜெயிலுக்கு சென்று பெண்களின் பாதங்களை கழுவினார். உடனே போப்பாளர் சொன்னார், இனிமேல் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சட்டம் வந்துருச்சு.
நாங்கள் திங்கட்கிழமை எண்ணெய் வந்திருக்கிற பூசைக்கு போனோம் இல்லையா, மேற்றாணியார் அந்த குருக்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னார், பெண்களின் பாதங்களையும் கழுவலாம், அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் என்று போப்பானவர் சொல்லியிருக்கிறார். கியூரியா அதற்கு வேண்டிய சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லியிருக்குது. இருந்தாலும் உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு என்னென்ன எப்படி செய்யலாம் அப்படின்ற வழிமுறைகளை பார்த்து விட்டு பிறகு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் பெண் பிள்ளைகளுடைய பீடச் சிறுவர்கள், ஆல்டர் கேர்ள்ஸ். அப்படி ஆரம்பிச்சது தான் சிஸ்டர்ஸ் நன்மை கொடுக்கும்போது. துவக்க காலத்தில் என்ன கஷ்டம் தெரியுமா, என்ன பேச்சு தெரியுமா. சிஸ்டர் நன்மை கொடுத்தா யாரும் கிட்ட போக மாட்டாங்க. ஏன் அந்த நன்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதில் இல்லையா? போக மாட்டாங்க, எல்லாம் ஃபாதர்கிட்ட தான் போகணும். ஃபாதர் நண்பர்களும் பிஷப் வந்தா பிஷப்கிட்ட தான் போவாங்க. பிஷப் இருக்கும்போது கருதினால் வந்தா கருதினால்கிட்ட தான் போவாங்க. ஏன் அப்படி? அதே ஆண்டவர் தானே எல்லாத்திலும் இருக்கிறார், போக வேண்டியதானே உனக்கு விசுவாசம் இருந்தால். அப்ப பெண் பிள்ளைகளும் ஆல்டர் கேர்ள்ஸாக செய்யலாம் அப்படின்னு ரோம் சொல்லிடுச்சு. மைக்கேல் வெஸ்டன் ஆண்டவர் காலத்தில் விகாரேட் மீட்டிங் போனேன். அப்போ நான் நெல்லித்தோப்பங்கில் இருந்தேன். டிஸ்கஸ் பண்ணோம், இனிமேல் பெண் பிள்ளைகளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் பூசை உதவிக்கு அப்படின்னு பேசினோம். பேசி திருப்பி நான் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், யார் யாரெல்லாம் விருப்பமோ பெண் பிள்ளைகள் பூசை உதவிக்கு வரலாம். நீனு போட்டிட்டு வந்தாங்க பிள்ளைங்களை, எல்லாம் சேர்த்தோம். அடுத்த மாதம் மீட்டிங் போனோடனே ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டார் பிஷப்கிட்ட, ஆண்டவரே போன மீட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் தான் பண்ணோம், முடிவு எடுக்கல, அதுக்குள்ளார நெல்லித்தோப்பங்கு சாமியார் பொம்பளை பிள்ளைங்களை சேர்த்துட்டாரு, ஆல்டர் கேர்ள்ஸாக சேர்த்துட்டாரு அப்படின்னாரு. உடனே மாட்டிக்கிட்டியா அப்படின்னு எல்லா சாமியார்களும் அப்படியே என்ன பார்த்தாங்க குற்றம் சாட்டும் கண்களுடன். அப்போ நான் சொன்னேன், பேசணும், உண்மைதான், முடிவு எடுக்கலையே, செய்யலாமா செய்யக்கூடாதா ஒன்றும் சொல்லலையே. ரோம் சொல்லிடுச்சு, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத இருக்குது. நான் ஆரம்பித்தேன், சரி செஞ்சுட்டேன். இப்போ செய்யலாமா செய்யக்கூடாதா சொல்லுங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லணும், கொலகொலா வளவளான்னு இல்லை. பெண் பிள்ளைகளை பூசோதைக்கு சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா சொல்லுங்க. அடுத்த நாள்லேருந்து சேர்க்கல. அப்போதான் மறுபடியும் சரி போய் உங்கள் பங்கு பேரவை எல்லாத்தையும் கூப்பிட்டு மக்கள் தான் கேட்டு இது போல் இருக்குது செய்யலாமா, அவங்க எல்லாம் சேர்ந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்யுங்க அப்படின்னாங்க. மறுபடியும் எல்லாம் வந்துருச்சு, அங்கே தான் ஆரம்பிச்சு இப்போ எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. அதனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த 10 பிள்ளைங்க வந்து பூசோதைக்கு வந்தாங்களே, அதில் ஒரு பிள்ளை ஜோஸ்பின், அவ அப்படியே அந்த பக்தியில் ஆண்டவரால் தொடப்பட்டு இன்றைக்கு முத்தியால்பேட்டை கார்மல் சிஸ்டர்ஸில் ஒரு சிஸ்டராக இருக்கிறார். ஆண்டவர் எப்போ தொடுவார், யாரை தொடுவார், எந்த நேரத்தில் தொடுவார் தெரியாது. ஆனால் நம்ம இந்த சட்ட திட்டத்தை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பேசுகிறோமே பேச்சு, எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் அது கிறிஸ்துவ தர்மம்? நான் என்னுடைய மறைவுரையில் சொல்லுவேன், ஒரு ஆள் ஒரு பங்குக்கு புதுசா வந்தார். அவர் நன்மை வாங்கும்போது தொப்பி போட்டுக்கிட்டே போனார். அப்ப முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க இடிச்சு தொப்பியை எடு அப்படின்னாரு. இவர் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு கடைசியில் போய் நன்மை வாங்கும்போது மட்டும் தொப்பியை எடுத்துட்டு நன்மை வாங்கிட்டு வந்தார். பூசை முடிஞ்சவொடனே பிடிச்சிக்கிட்டாங்க, ஏயா நன்மை வாங்க போற, தொப்பி போட்டுட்டு போறீங்க, பக்தி கிடையாது, தொப்பி போட்டுட்டு போய் நன்மை வாங்கக்கூடாது. நாங்கள் சொல்றோம் ஊனுக்கிட்டு இருந்த, அப்புறம் கடைசியில் எடுத்துட்ட. அவ சொன்னார், ஐயா நான் இந்த பங்குக்கு வந்து 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் நான் தினமும் பூசைக்கு வரேன், ஒருத்தர் கூட என்னை பார்த்து நீ யாரியா, எங்கேருந்து வர, எங்கே இருக்கு உன் குடும்பம், என்ன வேலை செய்கிற அப்படின்னு ஒருத்தர் கூட என்கிட்ட பேசலை. ஆனால் தொப்பி போட்டுக்கிட்டு நன்மை வாங்கும் போது மட்டும் ஒருத்தரும் இடிச்சு தொப்பியை எடுன்னு பேசுனீங்களே, நன்றி. சரியான மனுஷன் இல்லையா? இப்படித்தான் நாம் ஒருவரை பார்க்கிறோம், ஐயா நீ எங்கிருந்து வருகிறீர்கள், எங்க இருக்கிறீங்க? எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிரதர்களா இருக்கும்போது மக்கள் வருவார்கள், அந்த ஆடுகள் உன் மந்தையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், மந்தையை சேராதவர்களாக இருப்பார்கள், பிற பங்கிலிருந்து வரலாம், பிற ஊர்ல இருந்து வரலாம், இந்துக்கள் வரலாம். அவர்களை விசாரி, அன்போடு விசாரி. அந்த ஆடுகளை உன்னுடைய மந்தைக்குள் வரும்போது விட்டு விடாதே, கட்டி போடு,
உன்னுடைய மந்தையில் இருக்கணும். அவ யாராவது புதுசா வந்தாங்கன்னு வச்சுக்க, ஃபாதர் நான் இங்க அரியாங்குப்பத்துக்கு வந்து 1 மாசம் ஆகுது ஃபாதர், அப்படியா வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு மெதுவா அப்படியே ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு ஃபேமிலி ஷீட்டை கொடுத்து எழுதி கொண்டாந்து போட்டு நீங்க உடனே ஒரு ஃபேமிலி கார்டு போடணும் அப்படின்னு எழுதி நான் வாங்கி வச்சுக்குவேன். அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க திரும்பி வரமாட்டாங்க, எப்பதான் வருவாங்க. ஆடு வந்துச்சா புடிச்சு கட்டி போடு, இது நம்ம ஆடு. இதுதான் தாக்கம், இதுதான் ஆண்டவருடைய அந்த வாஞ்சை, நல்லாயனுடைய கடமை. ஆக வழியில் என்ன கண்டாய் மரியே? ஆண்டவரை கண்டேன். ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லும் பொழுது பயம் போய்விடும், பயம் உள்ளத்தில் இருக்காது. ஆகவே இந்த அப்போஸ்தலர்களும் அதே போன்று பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அந்த உயிர்த்த ஆண்டவர்களுடைய பல வகையான காட்சிகள் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அப்புறம்தான் அவங்களுக்கு தைரியம் வந்து நார்ச்சந்தியில போய் எந்த கிறிஸ்துவை நீங்கள் கொன்றீர்களோ அவரை பற்றித்தான் நாங்கள் போதிக்கிறோம். தைரியம் வந்துருச்சா? அந்த வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டுருச்சா? அது பல திசைகளுக்கு சென்றது அல்லவா? அதில் ஒரு அம்பு தானே தோமையார் நம்ம நாட்டுக்கு வந்து கிறிஸ்துவை பற்றி போதித்தார். 2000 ஆண்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை மெட்ராஸ்ல தான் இருக்குது, சாந்தோம் அங்கதான் இருக்குது, சின்ன மலை அங்கதான் இருக்குது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் 2% தான். என்ன காரணம்? நம்முடைய சான்று பகர்தல். கிறிஸ்துவுக்காக எப்படி சான்று பகர்கிறாய்? கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்கிறாய்? What I have done for Christ, what I am doing for Christ, what will I do for Christ என்று 3 கேள்விகளை கேட்டு பாருங்கள். 1000 பதில்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கிறிஸ்துவுக்காக வாழ்வதே வாழ்வு. அதைத்தான் புனித சின்னப்பர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. எப்பொழுது கமாலியலிடம் படித்தேன், நான் ஒரு யூதன், நல்ல கல்வியை கற்றேன், ஒரு சட்ட நிபுணன் என்றெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டிருந்தவர், ரோமன் சிட்டிசன். எப்படி அமெரிக்காவில் கிரீன் கார்டு வச்சிருக்கிறாங்களோ அவ்வளவு பெருமையா இருந்தவர் தான். எப்ப ஆண்டவரால் தொடப்பட்டாரோ, குதிரையிலிருந்து கீழே விழுந்தாரோ, கண்ணு தெரியாம போச்சோ, மண்ணோடு மண்ணப்பட்டாரோ, இயேசுனுடைய குரல் கேட்டாரோ, ஆண்டவரே நீர் யார்? நான் தான் நீ துன்புறுத்தும் கிறிஸ்து. அவரும் கிறிஸ்துவை கண்டார் அன்று. கிறிஸ்துவை கண்ட அவர் அதன் பிறகு பாருங்கள், சாகிற வரைக்கும் அந்த மனுஷன் என்னென்ன செஞ்சார், அற்புதங்கள், ஆச்சரியம். படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொல்லலாம், இப்ப நேரம் இல்லை. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். அவரை சாகும்போது தலை வெட்டி கொண்டார்கள் ரோமைக்கு வெளியே. ரோம் அவுட் சைட் த வால்ஸ் அப்படின்றதான் அவருடைய அந்த பசிலிக்கா கோயில் இருக்குது. சென்ட் பால் அவுட் சைட் த வால்ஸ், ரோமைக்கு வெளியே. கொலை தண்டனை செய்யறதெல்லாம் ரோமைக்கு வெளியே, எருசலேமுக்கு வெளியே, இப்படிதான் செய்வாங்க. இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அவமான சிலுவை சாவை கொடுத்தார்கள். சின்ன பிறகு கிடையாது, அவர் ஒரு படித்த படிப்பாளி, ரோமை சிட்டிசன். ஆகவே அவருக்கு கழுத்தை வெட்டி சாகடிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ரோமைக்கு வெளியே வச்சு கழுத்தை வெட்டுறாங்க. கழுத்தை வெட்டும் போது அந்த தலை துண்டாகி 3 இடத்துல போய் விடுவது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று துண்டிக்கப்பட்ட தலை இயேசுவை பிரகடனம் செய்து விழுந்தது. எவ்வளவு விசுவாசத்தினுடைய அந்த ஆக்ரோஷம் பாருங்கள். அது இருக்கணும். சும்மா வெந்ததையே தின்று வந்ததை விதி என்று வாழுகின்ற கேடுகட்ட மனிதர்கள் என்று பாரதியார் திட்டுவார். யாரை பார்த்து? கண்டதே காட்சி கொண்டதே கோலம், சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ணை கண்ட இடம் தூக்கம், கால் போனபடி போக்கம். இருக்குதா? சல்தா ஹை, இன்னைக்கு போனா சர்த்தா. நீ எந்த கட்சி? இந்த கட்சியா அந்த கட்சியா? எந்த கட்சியும் இல்லை, சோத்து கட்சி. எந்த கட்சி சோறு போடுதோ அந்த கட்சி. வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு வேண்டாமா?
நான் இயேசுவை சார்ந்தவன், இயேசுவுக்காக வாழ்பவன். உனக்கும், அதாவது நமக்கும் பிறருக்கும் என்ன வித்தியாசம்? நம்மை விட ஒரு சில சமயங்களில் பிற சகோதரர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். 2 உதாரணம் கொடுக்கிறேன். ஏற்கனவே கொடுத்து தான் மறையுறையில் அவ்வப்பொழுது வருகின்ற மறையுறையில். எனக்கு ஒரு குடும்பம் நெய்வேலியில் தெரியும். அப்பா இல்லை, இறந்துட்டாரு. நல்ல குடும்பம். அம்மா, 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். மூத்த பிள்ளை NLCயில் வேலை செய்யுது. ஆகவே ஒரு நாள் சொல்லிச்சு, ஃபாதர், எங்களுக்கு யாரும் தகப்பன் ஸ்தானத்தில் இல்லை, நீங்கள் எங்களுக்கு தகப்பனை போல இருந்து ஒரு காரியம் செய்யுங்க. என்னம்மா செய்யணும்? என் பெரிய பொண்ணு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃபை விரும்புது, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புது. நீங்கள் போய் பேசி அதுக்கு அந்த பையனுக்கு விருப்பம் இருக்குதா, என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து சொன்னீங்கன்னா, ஒரு பெரிய மனுஷன் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு விரும்புகிறோம். சரிம்மா, அதனால என்ன, நான் போகிறேனே, உன் குடும்பத்து சார்பாக நான் போகிறேன்னு சொல்லி அந்த பையனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி போனேன். அந்த வீட்டுக்குள்ளார போனோடனே எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பையன் தாடி மீசையெல்லாம் வச்சிருக்கிறான், ஒரு சன்னியாசி மாதிரி வச்சிருக்கிறான். வீட்டுக்குள்ளார போனோன்னா அந்த டிராயிங் ரூம் முன்னாடி இருக்கிற ரூம்ல எல்லா பக்தி படங்களும் வச்சிருக்கிறான். இதே போல ஒரு ஸ்டாண்டை வச்சு பகவத்கீதை வச்சிருக்கிறான். உட்காந்து படிக்கிறான், ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தான். நான் போன சமயத்தில், வாங்க ஃபாதர் அப்படின்னு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனு நாக்கார வச்சு, என்ன ஃபாதர் விஷயம்? எனக்கு பார்த்தோன்னே நம்ம விஷயம் பலிக்காது போல இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே, சரி கேட்போம், வாய் விட்டு கேட்டால் தானே விஷயம் புரியும். தம்பி, நான் ஒரு காரியமாக வந்திருக்கிறேன். ஆஃபீஸில் வேலை செய்த இந்த பிள்ளை, அது தெரியுமில்லவா? தெரியும் ஃபாதர். அந்த பிள்ளை உன் மேலே கொஞ்சம் விருப்பமாக இருக்குது, உனக்கு கல்யாணம் செய்யணும்னு விருப்பமாக இருக்குது. ஆகவே அவங்க பெற்றோர் அப்பா இல்லை, ஆகவே தகப்பன் ஸ்தானத்தில் நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்கன்னு. தயவுசெய்து நீங்கள் யாராவது வந்துடாதீங்க, அந்த மாதிரி வேண்டாம். அந்த ஃபாதர் பிரசங்கத்தில் சொன்னீங்களே, என் பிள்ளைக்கும் தயவுசெய்து போய் அங்கே போய் பொண்ணு பார்த்துட்டு வாங்க ஃபாதர்ன்னு சொல்லாதீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு சொல்லாதீங்க. இது நடந்த நிகழ்ச்சி அப்பொழுது, அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த பையன் என்ன சொன்னா, ஃபாதர், நீங்க எப்படி உங்களுடைய கிறிஸ்துவ வேதத்தில் இந்த திருமண வாழ்வை தவிர்த்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி நானும் என்னுடைய கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஆச்சரியமா இருந்தது. நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் நம்முடைய கத்தோலிக்க வேதத்தில் இப்படி அர்ப்பணம் இருக்கிறது, அருள் தந்தையர்களும் அருட்கண்ணியர்களுமாக அர்ப்பண வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிற சமயத்திலும் இருக்கிறார்கள், நம்மை விட இன்னும் சிறப்பாக இருக்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லுவேன். அந்த 2 பேரும் அந்த புண்ணியத்தில் வளர்ந்தவர்கள். ஒரு முறை ராமகிருஷ்ணரும் அவங்க மனைவியும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. போகிற வழியில் அந்த ராமகிருஷ்ணன் என்ன செய்கிறாரு, காலால் மணலை எடுத்து ஏதோ ஒன்று மூடிட்டு போகிறாரு. இந்த அம்மா பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த ஊர் போய் சேர்ந்தோடனே இந்த அம்மா கேட்குறாங்க, என்னங்க வழியில் ஏதோ மணலால் மூடிட்டு வந்தீங்க, ஏதாவது கல் முள் ஏதாவது கடந்ததா, பிறகு பின்னால் வருவர்கள் காலில் குத்தக்கூடாதுன்னு அதை மண்ணை போட்டு மூடிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு பொண்ணு மோதிரம், தங்க மோதிரம் ஒன்று கீழே கடந்தது, பின்னால் வருகின்ற உனக்கு எங்கே ஆசை வந்து விடுமோ என்று சொல்லி அதை மூடி மறைத்து விட்டு வருது. அப்ப இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னங்க இன்னுமாங்க உங்களுக்கு பொண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுது? இது என்ன சாங்கோபாகம் பார்த்தீங்களா இந்த அம்மாவுக்கு? இன்னுமா உங்களுக்கு பொண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிகிறது? நீ ஆன்மீகத்தில் உயர்ந்து விட்டால் பொண்ணும் சரி மண்ணும் சரி எல்லாம் சரி. அப்படிதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இளம் குருமரத்தில் இருக்கும்போது அருட்தந்தை எத்தக்குழி சாமியார்கள் நேற்று வந்து எல்லாம் நிறைய பேர் பாராட்டினாங்க. ஃபாதர் சூப்பர் ஃபாதர், நல்லா இருக்கு ஃபாதர், நன்றி. நீ பாராட்டினாலும் சரி, தூட்டினாலும் சரி, வாழ்த்து கடிதம் எழுதினாலும் சரி, மொட்டை கடிதாசி எழுதினாலும் சரி, ஒரு சலனமும் என்கிட்ட வராது. ஏன்னா இதுக்காக நான் செய்யல இந்த பணிகள் எல்லாம்.
நீ வாழ்த்துவாய், பாராட்டு கொடுப்பாய், கைத்தட்டுவாய், விழா எடுப்பாய், ஜூபிலி கொண்டாடுவாய். நோ, இந்த 40வது ஆண்டு விழா கொண்டாடும் போது வேண்டாம், எனக்கு தேவையில்லை. ஒரு நன்றி திருப்பலி ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். கேட்டுக்கிட்டாங்க, கண்டிப்பா நாங்க செய்யணும். நாங்க செய்யலைன்னா நாங்களோ நன்றி கெட்டவர்கள் மற்றவங்க நினைக்கக்கூடாது, அதுக்காக செய்யறோம். சரி, உங்க விருப்பம். ஆனால் எத்தகைய இன்விடேஷனோ, எத்தகைய இதை மற்ற அவங்களை கூப்பிடணும், இவங்களை கூப்பிடணும் இல்லை. வருபவர்களை வைத்து திருப்பலி ஒப்பு கொடுப்போம், ஒரு நல்ல ஒரு வாழ்த்துறை என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கூப்பிடுவோம், பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஈவினிங்ல ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்போம். நன்றாக செய்தார்கள், பாராட்டுக்கள். ஆகவே பாராட்டுக்கள் புகழுரைக்காக அல்ல, உன்னுடைய பணியானது ஆண்டவருக்காக வாழும் பொழுது இத்தகைய தெளிவு நமக்கு வேண்டும். ஆகவே அன்பான மக்களே, அப்படிப்பட்ட ஒரு தெளிவை பெறுவோம். உயிர்த்த கிறிஸ்து நம்மிடம் இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடியவர். அதுதான் பாஸ்கா ஒளி. இந்த பாஸ்கா திரிக்கும் பாவ பரிகார செம்மறிக்கும் பாஸ்கா செம்மறிக்கும் வித்தியாசத்தை ஏற்கனவே 2வது வாரம் தவக்காலத்தில் சொல்லி இருக்கிறேன். இது பாஸ்கா திரி. 2வது வாரம் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை நம்ம நடத்தும் போது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு திரியை எரிய வச்சு அப்படியே சுத்தி வந்தோம். ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் அதை வச்சு வேண்டணும். 15 ஸ்தலம் முடிஞ்சோடனே அங்க உயிர்த்த கிறிஸ்துவனுடைய ஆற்றலை பெறுகின்ற வகையில் மெழுகு திரியை கொளுத்தி கொண்டு காணிக்கா கொடுத்தோம். பாவ பரிகார செம்மறி, பாவத்துக்காக பரிகாரமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரேதான் பாஸ்கா செம்மறியும். பாஸ்கா செம்மறி என்ன செய்தது? அதனுடைய இரத்தத்தை கதவு நிலைகளில் தெளித்து வைத்தார்கள். ஆகவே மரண தூதனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். இஸ்ராயல் மக்கள் அனைவரும், எகிப்து நாட்டினுடைய மக்கள் அனைவருடைய தலைச்சன் பிள்ளைகளும் கொல்லப்பட்டன, இன்க்ளூடிங் பாரவோ. பாரவோ மன்னனுடைய தலைச்சன் பிள்ளைகளும் கொல்லப்பட்டன. ஆகவேதான் அந்த கடைசியில அந்த செங்கடலை கடந்து போகும் பொழுது எல்லாம் போயிட்டு அந்த வீரர்களை எல்லாம் இழந்து விட்டு தன்னந்தனியாக தண்ணீரில் நனைந்த வண்ணம் அப்படியே வந்து நிற்பான் பால் கடவுள் முன்னால் பாரவோ மன்னன், எகிப்து நாட்டின் சக்கரவர்த்தி. அப்ப அவன் சொல்லுவான் இந்த அனுபவத்தின் நினைவாக, the God of Israel is a mighty God. எவ்வளவு உணர்ந்திருப்பான். உண்மை அதுதானே. the God of Israel is a mighty God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையான தேவன். அதை உணர்கிறோமா? உணர வேண்டும். அதுதான் ஈஸ்டர். ஆகவே நேற்று ராத்திரி மறையுரையில் கேட்டேன், கிறிஸ்மஸ் பெருசா ஈஸ்டர் பெருசா? எது பெருசு? ஈஸ்டர் தான் பெருசு, கிறிஸ்மஸ் அல்ல. கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி தான். ஆனால் கிறிஸ்மஸ் பாருங்கள், ஏழை தரித்திரத்தில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வல்லமையான தேவன். ஆனால் இன்று சவால் தருகின்ற வகையில் வேறு யாரும் சாதித்து காட்ட முடியாத வகையில் ஆண்டவர் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தார், கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் இனி இந்த 40 நாட்களும் மகிழ்ச்சியோடு கொண்டாட போகிறோம். இந்த புனித வாரத்தினுடைய கருத்துக்களை இதோ இங்கே இருப்பதை பாருங்கள். ஒசானா போன வாரம், அன்பின் மகிமை வியாழக்கிழமை, அன்பின் எல்லை வெள்ளிக்கிழமை, அன்பின் வெற்றி சனி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரர், இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். அதுதான் நம்முடைய விசுவாசம். அத்தகைய ஆண்டவரை நாம் உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வோம், வளர்வோம். ஆமென்.